ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கீழச்சாக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நிறைகுளத்து ஐயனார் கோவில் ஆனி மாத பொங்கல் மற்றும் புறவி எடுப்பு திருவிழாவை ஒட்டி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலிருந்து 12 காளைகள் கலந்து கொண்டன. இதில் களத்தில் இறக்கப்பட்ட ஒவ்வொரு காளைகளுக்கும் 20 நிமிடம் நேரம் ஒதுக்கப்பட்டது. இதில் பிடிபடாத மாடுகளுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பணம், அண்டா ஆகியவை பரிசுகளாக வழங்கப்பட்டன. ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் இமயவர்மன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நேதாஜி ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் கடந்த 5 வருடங்களாக கரும்பூர் பகுதியைச் சேர்ந்த ஹேம்நாத் என்பவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம்போல் பணிக்கு சென்று லாரியில் இருந்த பார்சல்களை டெலிவரி செய்துவிட்டு மீண்டும் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் லாரியை கொண்டு சென்று விடும்போது எதிர்பாராத விதமாக இரும்பு ஷட்டர் லாரி ஓட்டுநர் ஹேம்நாத் மீது விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்துள்ளார். இதனை கண்ட சக ஊழியர்கள் அவரை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஆம்பூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் லாரி ஓட்டுநர் மீது இரும்பு ஷட்டர் விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கீழ உப்பிலிகுண்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் நக்கீரன். இவர் தனது பராமரிப்பில் இருக்கும் 10 இடங்களை அளப்பதற்காக காரியாபட்டி தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் வருவாய்த்துறையிடம் மனு அளித்துள்ளார். இந்த மனு கடம்பன்குளம் கிராம நிர்வாகம் அலுவலர் செல்வராஜிடம் சென்ற நிலையில் அவர் இடத்தை அளந்து தருவதற்கு 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தத நக்கீரன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய நோட்டுகளை கிராம நிர்வாக அலுவலர் செல்வராஜின் நண்பர் மோகன்தாஸ் என்பவரிடம் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மாறு வேடத்தில் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் செல்வராஜ் மற்றும் அவரது நண்பர் மோகன்தாஸ் இருவரையும் கைது செய்து தாலுகா அலுவலகம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆதித்தமிழர் பேரவை சார்பில் கோட்டை மைதானத்தில் மத்திய மாவட்ட செயலாளர் சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் வீரவேந்தன் மற்றும் மாநில தொழிலாளர் அணி துணை செயலாளர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் ஆணவ படுகொலைகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒன்றிய மோடி அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து நடத்திட வேண்டி இன்று ஆதித்தமிழர் பேரவையின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சாதிவாரியான கணக்கெடுப்பை விரைந்து நடத்திட வேண்டியும் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஒன்றிய மோடி அரசில் தொடர்ந்து ஆணவ படுகொலையிலும் சாதிய படுகொலையிலும் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. உடனடியாக இது போன்ற சமூக நீதிக்கு எதிரான செயல்களை செய்கின்ற கயவர்களை உடனடியாக கைது செய்திட வேண்டியும் பல்வேறு பள்ளி மாணவர்களின் உயிரை மாய்க்கின்ற, உயிரை பறிக்கின்ற, கனவை சிதைக்கின்ற நீட் தேர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பாக மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மரகதம் யோகாலயம் எனும் பெயரில் குணசேகரன் என்பவர் யோகாசன பயிற்சிகளை அளித்து வருகிறார். யோகாசனத்தில் கின்னஸ் சாதனை உட்பட பல்வேறு சாதனைகளை செய்த இவர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உலகிலேயே நீண்ட நேரம் கண்களை கட்டிக்கொண்டு யோகாசனங்களை செய்யும் உலக சாதனை முயற்சியை தொடங்கினார். தொடர்ந்து 15 நாட்கள் 360 மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த சாதனை முயற்சி நிறைவு செய்யப்பட்டது. இதன் நிறைவு தினத்தை ஒட்டி மேளதாள இசைக்கு ஏற்ப உடலை அசைத்து மிகவும் சிரமமான யோகாசனங்களையும் செய்து அசத்தினார். இதனைத் தொடர்ந்து ஹைரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள குந்தலாடி பகுதியில் மருத்துவர் அகஸ்டின் என்பவர் லவ் சேரிட்டபிள் என்ற மனநல காப்பகம் நடத்தி வந்ததாகவும் இதில் 20க்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில் இறந்துவிட்டதாகவும் பொதுமக்கள் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் கூடலூர் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் அந்த காப்பகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது காப்பகத்தில் இருந்த 19 நபர்களை கோவையில் உள்ள காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி ஏற்கனவே 20 நபர்கள் எப்படி இறந்தார்கள் என்றும் கிட்னி திருடுவதற்காக கொல்லப்பட்டார்களா அல்லது இயற்கை மரணமா என்ற கோணங்களில் கோட்டாட்சியர் செந்தில்குமார், பந்தலூர் வட்டாட்சியர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பழைய பேருந்து நிலையத்தில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வீரராகவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் தமிழ்மாறன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை டிஎஸ்பி அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பொதுமக்கள் நலன் கருதி பெட்டிஷன் மேளா நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி திருவாடனை டிஎஸ்பி அலுவலகத்தில் டிஎஸ்பி நிரேஷ் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற பெட்டிஷன் மேளாவில் திருப்பாலைக்குடி, திருவாடனை, RS மங்கலம், தொண்டி, SP பட்டினம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமானோர் புகார் கொடுத்தனர். பின்னர் புகார் மனுக்களின் பேரில் அந்தந்த காவல் நிலைய சார்பு ஆய்வாளர்கள் மூலம் விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து முடித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பயிற்சி டிஎஸ்பி யாஸ்மின் பானு மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூரில் உள்ள உற்பத்தி மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு திருவாரூர் கிளை CITU தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோட்டி திட்ட தலைவர் சகாராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், கேங்மேன் தொழிலாளர்களுக்கு ஊர் மாற்றம், கள உதவியாளர்கள் பணிமாற்றம் வழங்கிட வேண்டும், மின் வாரியத்தை பல கூறுகளாக பிரித்து தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த ஒன்றிய அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பூர் அரிசி கடை வீதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தது. அதன் பேரில் மாநகர நல அதிகாரி கௌரி சரவணன் மற்றும் உதவி ஆணையர் வினோத், சுகாதார அலுவலர் முருகன் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் சின்னதுரை, தங்கமுத்து, ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் அரிசி கடை வீதியில் உள்ள கடைகளில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 7 கடைகளில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கடைகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் என 7 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தொடர்ந்து விற்பனை செய்தால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். தஞ்சாவூர் மேற்பார்வை மின் பொறியாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மின் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும், பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய பண பயன்களை காலதாமதமின்றி வழங்க வேண்டும், மின் விபத்தில் உயிரிழக்கும் மின்வாரிய பணியாளர்களுக்கு சிறப்பு நிதி 10 லட்சம் அறிவித்ததற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, AITUC, மாதர் சம்மேளனம், இளைஞர் மாணவர் பெருமன்றம் ஆகியவை ஒன்றிணைந்து திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள ஜல்லிக்கட்டு சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா மற்றும் நிர்வாகிகள் செல்வராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் மற்றும் மாதர் சம்மேளனம் இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் ஆகியோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற
குற்றவியல் சட்டங்கள் 3ஐயும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுமையிலும் போராட்டக் களத்திலே நிற்கிறார்கள். அதற்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏஐடியூசியும் மாதர் சம்மேளனமும் இளைஞர் மாணவர் பெருமன்றங்களும் சேர்ந்து ஆதரவு தெரிவித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் வெல்லட்டும், குற்றவியல் 3 சட்டங்கள் ரத்து செய்யப்படும் வரை போராட்டம் தொடரட்டும் என்று அவர்களை வாழ்த்தி இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 63,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். முத்தரப்பு ஒப்பந்தத்தை கைவிட்டு புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். மின் வாரியத்தை பல கூறுகளாக பிரித்து தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும். மின் விபத்தில் பலியாகும் மின்சார வாரிய ஊழியர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் தூத்துக்குடியில் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மின் ஊழியர் மத்திய அமைப்பு திட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மின்சார வாரியத்தில் 63,000 காலி பணியிடம் நிரப்பப்பட வேண்டும். தொழிலாளருக்கான பணிச்சுமையை இன்றைக்கு மேலும் மேலும் ஏற்றுவதை கைவிடப்பட வேண்டும். அரசாணை எண் 100 கீழான அந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக தொழிலாளர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குகிற அம்சங்களை நீக்கப்பட்டு புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிற பொழுது மின்சார வாரியம் பொதுத்துறையாக தொடரும் என்ற உத்தரவாதத்தோடு தொழிலாளருக்கான பணி பாதுகாப்பு, பண பயன்கள் பாதுகாப்பு என்ற அம்சங்கள் இருக்கப்பட வேண்டும் என்ற அம்சத்தோடு அந்த ஒப்பந்தம் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சென்னையில் வாரிய தலைமை அலுவலகம் முன்பாக மாநில தலைவர் ஜெய்சங்கர், மாநில பயிற்சியாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் தலைமையிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு மின்வாரிய மத்திய அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றை பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து கரூர் மாவட்டம் குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சாகுல் அமீத் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் நாகராஜன், முன்னாள் அரசு வழக்கறிஞர்கள் கலைசெல்வன், மனோகரன், வழக்கறிஞர்கள் சங்க பொறுப்பாளர் சரவணன், மருதமுத்து, ஜாஃபர் சேட் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் கண்டன உரையாற்றினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். விருதுநகரில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ சொக்கநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு எதிரே கிணறு ஒன்று உள்ளது. இந்த கிணற்றில் ஏராளமான மீன்கள் உள்ளன. இந்நிலையில் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மீன்களுக்கு அரிசி பொறி போடுவது வழக்கம். இந்நிலையில் திடீரென அந்த கிணற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதப்பதாக கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் உயிரிழந்து மிதந்த ஏராளமான மீன்களை அப்புறப்படுத்தினர். இதனையடுத்து மரக்கிளை ஒன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒடிந்து கிணற்றுக்குள் விழுந்ததன் காரணமாகவே மீன்கள் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை சர்வேயர் காலனி பகுதியில் அமைந்துள்ள பீஸ் நிகா மேட்ரிமோனி நிறுவனத்தின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேட்ரிமோனியின் நிறுவனர் முகமது பாரூக் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து ஏழை எளியோருக்கு 50க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேட்ரிமோனியின் சார்பில் வரதட்சணை இல்லாமல் 1200 பேருக்கு நிக்கா செய்து வைத்துள்ளோம் என்றும் இந்து சமுதாய மக்களுக்கும் திருமணம் நடத்தி வைத்துள்ளோம் என்றும் நிறுவனத்தின் சார்பில் ஏழை எளிய மக்கள் கணவனை இழந்த பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் அரிசி, மளிகை சாமான்களும் சமத்துவ முறையில் வழங்கி வருகிறோம் என கூறினார்.
மின்சார வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். மின் விபத்தில் உயிரிழக்கும் மின்வாரிய ஊழியர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சிறப்பு நிதி என்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டதை அரசாணையாக வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு சார்பில் மின்வாரிய ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் மின்வாரிய ஊழியர்கள், ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தலவாய்புரம் பேருந்து நிலையம், மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கரடி ஒன்று சுற்றித் திரிந்துள்ளது. இது அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் வனத்துறை அதிகாரிகள் கரடியை தேடி வருகின்றனர். இந்நிலையில் நகரின் முக்கிய பகுதியில் கரடி சுற்றித் திரிவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.